நீங்க அதுக்கு மேல படிச்சா கோவப்பட்டுருவீங்க. நான் கேட்டேன், அதான் நிப்பாட்டிக்கிட்டோம். அது போதும். அப்போது வல்லரக்கன் செய்யக்கூடிய தவத்தினால் சரி அசையாத கையிலை மலையே கிட்டு 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 வந்து அசைந்து கொண்டிருக்கிறது. என்னாகுது? அசையாத கையிலை மலையே கிடுகிடுவென்று அசைந்து கொண்டிருக்கிறது. அப்போது பகவான் சொல்கிறார், பார்வதி என்ன நாதா? அசையாத கைலேங்கிரி மலையே கிட்டு கிட்டு வந்து அசை காரணம் என்ன? பூலோகத்துல என்ன நடக்குது என்று தெரியவில்லையே. நான் போய் பார்த்துட்டுமா நாதா? இல்ல ஒரு போன் பண்ணி கேளுங்கம்மா, ஒரு மெசேஜ் பண்ணிடுவோமா? அந்த காலத்துல மெசேஜ் கிடையாது, ஒரே கடுதாசி தான். ஒரு தபால் எழுதணும். ஆமா, தபால் எப்படி எழுதுவாங்க? எப்படி அம்மா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுது கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சவிக்கமா நான் இங்கு சவிக்கமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுதே, அதை எழுத நிலைகையில் வார்த்தை முட்டுதே, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சவிக்கமா நான் இங்கு சவிக்கமே. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் இப்படி எழுதுதான். இப்ப இப்படி எழுதுனா பிடிச்சு அடிச்சு போடுவாங்க. சரி, எங்க வந்து எழுத வந்து அது எழுதுறத நாங்க பார்த்தோம், அதான் கேட்டேன். அப்போது வல்லரக்கன் செய்யக்கூடிய தவத்தினால் அசையாத கைலை மலையே கிட்டு 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 வந்து அசைந்து கொண்டிருக்கிறது. பகவான் சொல்கிறார், பார்வதி என்ன நாதா? கையிலை மலையே அசைந்து கொண்டிருக்கிறது. ஆமா, என்னமா நடக்குது என்று தெரியவில்லை. பூலோகத்துல யாரோ ஒருத்தன் என்னை வேண்டி தவம் செய்துகிட்டு இருக்கிறான். ஆமா, கடும் தவசல்லவா செய்து கொண்டிருக்கிறான். அவன் யாருன்னு தெரியலையே. ஆமா பகவானே, என்ன உங்கள் மூன்றாவது கண்ணால் இப்போதே பூலோகத்தை உற்று நோக்கி பாருங்கள். என்னுடைய ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறேன் பார்வதி. அப்போ ஆண்டவராகிய சிவபெருமான் சரி தன்னுடைய ஞானத்தால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது வல்லரக்கன் செய்யக்கூடிய தவத்தை அறிந்தார், புரிந்தார், தெரிந்து கொண்டார். சரி அம்மாய பார்வதி, என்ன பூலோகத்துல சரி மச்சரிசியினுடைய வனத்துல ஆமா வல்லரக்கன் என்று ஒரு கொடிய அரக்கன் சரி என்னை வேண்டி 12 ஆண்டு காலமாக பாரத்தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, என்னமா செய்வது? அவனை கூப்பிட்டு ஒரு வரத்தை கொடுத்து விடுங்கள் நாதா. பெரிய அரக்கனாச்சே. பாரில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்கக்கூடியது உங்களோட கடமை. உண்மைதான். அவன் அரக்கன் என்றாலும் அவனுக்கும் படி அளக்கக்கூடியது உங்களோட கடமை. அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க சொல்றிய, கைலாசம் என்ன பாடு பட போகுதோ. ஏ பகவானே, நீங்கள் முதல்ல வரத்தை கொடுங்கள், மத்தத பின்னாடி பார்த்துக் கொள்வோம். பின்னாடி இருக்கவங்க பாத்துக்கிடுவாங்க, பின்னாடி இருக்கவங்க பாத்துக்கிட்டோம். லாபமோ நஷ்டமோ சரி, பின்னாடி இருக்கவங்க அப்படியே திருநீர் அள்ளி போடுவாங்க. ஆமா, அது அப்புறம் பாத்துக்கிடுவோம் அப்படின்னார் சிவபெருமான். பார்வதி சொல்றா. ஆமா, அப்போ வரத்தை கண்டிப்பா அரக்கனுக்கு கொடுத்தே தீரணுங்கிற. கொடுத்தே தீர வேண்டும் பகவானே. சரி பார்வதி, என்ன நாதா? அப்போ பேச்சை கேட்டு அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விடுங்கள் நாதா. ஐயா நந்தி தீவா, சொல்லுங்கள் பகவானே. நீங்கள் இப்போதே பூலோகத்திலே சென்று சரி மச்சரிசியினுடைய வனத்தில் என்னை வேண்டி ஒரு வல்லரக்கன் தவம் செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா? நான் என்ன பகவானே செய்ய வேண்டும்? அந்த அரக்கனை இந்த கைலாசத்திற்கு அழைத்து வருவீராக. இதோ அழைத்து வருகிறேன். அழைப்பேன், கரகரகர என்று இழுப்பேன். முதல்ல கீழே உட்காருங்க, நான் சொல்லும் போது போங்க. அவனை அழைப்பேன். சரி, வர மறுத்தால் கரகரகரவென்று இழுப்பேன். ஓ, இழுத்துறாதீங்க, கை காலில் பிச்சிட போகுது. சரி, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். அழைத்து கொண்டு வர வேண்டும். இங்க கொண்டு வந்து எப்படி நஸ்கணுமோ அது எங்களுக்கு தெரியும். ஆமா, அப்போ பகவான் நந்தி தேவர் வெள்ளி பிறப்பை கையில் எடுத்துக்கொண்டு அரக்கனை தாதடியல் அழக நந்தி வருகிறாரே, மனங்களாக வருகிறாரே, வனமாரே வரகிடந்தே ஐயம்பால நாடு விட்டே சிங்கங்களோ தூங்குவேனோ, திருப்புலிகள் வாழுவேனோ, கண்டவனை கடு விட்டே அடியவனோ தரை கிடந்தே நாகமலைய தோகமலை கல்மோனி வேர் வாழுமலை பாசி வளர்ந்த மலை பங்கோனி தேர் ஓடுமலை ஊசியடர்ந்த மலை தேராச்சோ காக்கி மலை நாகமலை தோக
மலை நல் முனிவர்கள் எல்லாம் வாழுமலை பாசி படர்ந்த மலை பங்குனி தேர் ஓடுமலை ஊசி அடர்ந்த மலை உத்தராட்சம் காய்க்கும் மலை சரி இந்த மலைகள் எல்லாம் கடந்து ஆமா 7 உலகத்தை கடந்து பூலோகத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க நந்தி தேவர் வல்லரக்கன். சரி நந்தி தேவர் வல்லரக்கன் அழைக்க வருகிறார். நந்தி தேவர் முன்னால வர்றாரு. ஆமா ஆமா வல்லரக்கனை பார்க்க வர்றாரு. சரி அப்போ நம்ம அவனை அழைத்து கொண்டு நம்ம செல்ல வேண்டும். ஆமா வல்லரக்கன் எங்க இருந்தாலும் தேடி அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஆனா அந்த இடத்துல ஒரு சத்தம் ஒன்று கேட்குது மச்சரி சிவனத்துல. ஆமா என்ன சத்தம் என்று தெரியவில்லையே. ஹரஹரா சம்போ மகாதேவா மகாதேவா சங்கரா சங்கரா என்ற சத்தம் அல்லவா கேட்கிறது. ஆமா அதனால என்ன அப்ப இந்த வனத்துல தான் வல்லரக்கன் தவம் செய்வானோ இதே வனத்தில் தான் வல்லரக்கன் தவம் இருக்கிறான் என்ற நந்தி தேவர் பார்க்கிறார். வல்லரக்கன் தவத்துல கண்ணை மூடிய கண் விழிக்காமல் சரி அரகரா சம்போ மகாதேவா மகாதேவா சங்கரா சங்கரா என்று சொல்லி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லி சிவனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிவ தவங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நந்தி தேவர் சொன்னார் என்னம்மா சொல்லுகிறேன் வல்லரக்கா வல்லரக்கா உன் தவத்தை நிறுத்தடானார். நிறுத்து மகனே நிறுத்து. கடவுளே வணக்கம் சுவாமி உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி முதல்ல வரத்தை போடுங்க. முதல்ல உரத்தை போடுங்க மற்றத காலையில பேசுவோம். முதல்ல உரத்தை போட்டு தண்ணியை ஊத்துங்க அப்பதான் தென்னை வளரும். முதல்ல வரத்தைய மடியில போடுங்க. சரி மற்றத காலையில பேசிக்கிடுவோம். நான் வல்லரக்கேன். அப்போ நந்தி தேவர் சொன்னார் வல்லரக்கா என்ன ஐயா நான் கடவுள் அல்ல. சரி அப்ப நீங்க யாரு? அந்த கடவுளுக்கே கால் பிடித்து கொடுக்கக்கூடிய நந்தி ஈசன். அப்பா கடவுளுடைய காலை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நந்தி ஈசன்ங்கிறது நீங்க தானா? ஆமையா அவரே தானான். அப்பா வல்லரக்கா என்னையா மனுவை கொண்டு டைரக்டா நீ கடவுள் கிட்ட கொடுக்க முடியாது. முடியாதையா முடியாது. மனுவை ஏன் கிட்ட நீ கொடுக்கணும். சரி நான் தான் கொண்டு கடவுள் கிட்ட கொடுப்பேன். ஓ அப்ப கடவுளுக்கு பிஏ கடவுளுக்கு பிஏ நான் தான். ஒரு மனுவை கொண்டு அசால்ட்டா கூட கலெக்டரேட் நம்ம கொடுக்க முடியாது. சரி பிஏட்ட கொடுப்போம். அவர் வாங்கி 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 பேக்குகளை வைப்பாரு. சரி அப்புறம் போற வழியில ஒரு 10 மீட்டர் போற வழியில போட மாட்டாரு. சூடா டீ கடையில நிப்பாரு. சரி வடை ரொம்ப எண்ணெயா இருந்தா அந்த பேப்பர் எடுத்து நசுக்கிடுவாரு. வடை அப்படி எண்ணெய் அதுல நசுக்கி எடுத்துருவாரு. அப்படி இருந்தாரு. இன்னொரு கலெக்டருக்கு நாங்க மண்ணு கொடுக்க போயிருந்தோம். சாலப்புத்தூர்ல தான் வேற எங்கேயும் இல்ல. சரி ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆமா நாங்க வில்லிசை கலைஞர்கள் ஒரு 10 கலைஞர்கள் சேர்ந்து சரி நம்ம மனுவு கொடுப்போம். நமக்கு பஸ்ல சில வசதிகளுக்காக நம்ம கொடுப்போம்னு மனுவை கொடுத்தோம். சரி வாங்கி வாங்கி கருப்பு பேக்குகளை வச்சாரு. காலையில அந்த பாதையை அடைக்கலப்பட்டவன போறேன் ஓடு பாலத்துக்கு கீழே கிழிச்சு போட்டிருக்காரு. அந்த பாலத்து பக்கத்துல கிடக்கு கிழிச்சு போட்டிருக்காரு. ஓ கிழிச்சாச்சு. ஆமா அது என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அத மாதிரி என்னையா கடவுளுக்கு பிய நான் நந்தி தேவர். சரி நாம இருவேறு இப்போதே கைலாசம் போக வேண்டும். அப்பா ஆமையா கைலாசம் போக வேண்டும். கடவுளை பார்க்க வேண்டும். வேண்டிய வரத்தை விருப்பமுடன் வேண்டும் வேங்க வேண்டும். என்ன நந்தி தேவர் வல்லரக்கனுமாக ஆமாம்மா அங்க நந்தி தேவர் முன்னாடக இருவேரோ வரபோது பார்த்திட்டானே வல்லரகே மரமுக கண்ணாரே. ஐயா நந்தி தேவா ரெண்டு பேரும் வெகு தூரமாக நடந்து வர்றமே. சரி காற்றோர் மாறி அடிக்குது. இது என்னையா உலகம்னு கேட்டா வல்லரக்கேன். ஆமா கேட்கும் போது வல்லரக்கா இதுதான்டா வாயு உலகம். ஆமா இதுதானியா வாயு பகவான். நற்கானிவன் தான் வாயு பகவான். சரி இவன் தான் வாயு பகவான். நம்ம பூலோகத்துக்கு காற்று அனுப்புறது வந்தாப்பா. சரி அப்ப வாயு பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். அவருக்கு ஒரு பெரிய வணக்கமா போடுவோம். பெரிய வணக்கம். ஆளு வளர்ந்த ஆளு பாத்தீங்களா இவன் வல்லரக்கேன் பெரிய வணக்கமா போட்டான். சரி மேல ஒரே கும்பிட்டு போட்டான். பெரிய ஆள்னு நினைப்பு தான். சரி நினைப்பு தான் பொழப்பே கெடுக்குது. ஆமா எங்க செட்டுல ஒருதான் இப்படித்தான் பெரிய வணக்கமா போட்டான். சரி தோணித்துறைக்கு வில்லுப்பாட போயிருந்தோம். ஆத்துலே போயிட்டான். இழுத்து பார்த்தோம். நாங்களும் ஆத்துல தண்ணி அள்ளிக்கிட்டு போயிட்டு தாமிரபரணி ஆத்துலங்க. ஆமா இன்னும் போறாங்களா? நாங்க 5 பேரை இழுத்து மல்லு கட்டி இழுத்து பார்த்தோம். முடியல போயிட்டான். அது நான் தாமிரபரணி ஆத்துல தான். அதான் கடலுக்குள்ள போயாச்சா இல்ல வந்துட்டா? கடலுக்கு போகல. கடலுக்கு போயிருப்பான். நாங்க சரி நினைச்சு சந்தோஷமா இருக்கோம். அவன் சின்ன மூலக்கரை பெட்டியில போய் நிக்கான். அப்படியா? மூலக்கரை பெட்டியில போய் செவந்திபுரத்துல போய் நிக்கான். சின்ன மூலக்கரை பெட்டியில போய் நிக்கான். அப்போ அந்த வாயு பகவானுக்கு அப்படி ஒரு வாயு அந்த வாயு பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி யாரு நந்தி தேவர் வல்லரக்கனும். அவர்கள் அந்த லோகம் தரக்கடந்தே அந்த லோகம் தரக்கடந்தே அந்த லோகம் வரபோதே அந்த லோகம் வரபோதே அந்த லோகம் ஆனதிலே அந்த லோகம் ஆனதிலே வருகிறாரே 2 பேரும் வருகிறாரே 2 பேரும் நந்தி தேவர் முன்னடக்க நந்தி தேவர் முன்னடக்க வல்லரக்கே பின்தொடர்ந்தா வல்லரக்கே பின்தொடர்ந்தா. நிறுத்துங்க நிறுத்தியா? நந்தி தேவா
பொறுத்து வாங்க, மெதுவா வாங்க. சரி. ஆமா, என்ன ரெண்டு பேரும் ரெண்டாவது உலகத்துல வந்துகிட்டு இருக்கிறமே. சரி, மலைக்கு இடமா இருக்குது என்னையா உலகம்னு கேட்டா வல்லரக்க. வல்லரக்கா, என்னையா? இதுதான் வர்ணலோகம் அப்பா. ஓ, வர்ணலோகம். ஆமா. ஓ, இவன் தான் வர்ணனா? அவன் தான் வர்ண பகவான். இவன் நினைச்சா மழை வரும், சரி, இல்லன்னா மழை வராது. ஆமா. அப்போ வர்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். ஆமா. வர்ண பகவானி, என்னையா? சீக்கிரம் மழையை கொண்டு வாப்பா. சரி, இப்ப சாரல் வந்துட்டியா? நீ மழையை கொண்டு வந்தா தான் எங்களுக்கு நல்லது. அப்பதான் கொஞ்சம் காந்தாம இருக்கும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், உலகம் செழிக்க வேண்டும், உச்சமழை பெய்ய வேண்டும். சரி என்று வர்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி, அவர்கள் அந்த லோக தன கேடந்தே போதே சந்திரலோகம் ஆனதிலே வருகிறாரே இரண்டோ பேரோ வந்துட்டானே வல்லரக்கே பரமோக கண்ணாரே. அடுத்த உலகம் மூன்றாவது உலகம் சந்திரலோகம். சரி, ஓ, சந்திரலோகம். ஆமா. கிழக்க பாருங்க, சந்திரன் எவ்வளவு அழகா செக்க செவேண்டு வாரான் பாருங்க. அவன் யாரு யாரு கேட்டா கிழக்க பாத்தீங்களா? சகப்ப வர்றான் யாரு? அவன் தான்ப்பா சந்திரன். ஏய், எந்த சந்திரையா? எங்க ஊரு குருச்சந்திரையா. சரி. ஆமா. சந்திரனுக்கு மனைவிமார்கள் எத்தனை பேர்கள்? எத்தனை பேருமா? சந்திரனுக்கு மனைவிமார்கள் 27 மனைவிமார்கள். ஏ அப்பா, எக்கச்சக்கமான மனைவி மாதிரி. ஆமா, அதனாலதான் சந்திரன் வாரத்துல 13 நாள் வளர்ந்துகிட்டு இருக்கான். சரி, 13 நாள் தேஞ்சுகிட்டு இருக்கான். ஒரே ஒரு நாள் மட்டும் முழு நிலவா மக்களுக்கு காட்சி அளிக்கிறான். சரி, அன்னைக்கு பௌர்ணமி. ஆமா. அந்த 26 மனைவி 27 மனைவி சந்திரன். சரி, முதல்ல தாலி கட்டின வீட்டுல மட்டும் தான் வர செலவு நடக்கும். ஏன்னா அங்க மட்டும் தான் லைசன்ஸ் எடுத்திருக்கு, அங்கதானே எடுக்க முடியும். மற்றதெல்லாம் டூப்ளிகேட். அவளை ஏறிட்டு பார்க்க மாட்டா, சந்திரன் எடுத்துரைக்க மாட்டா, தாலி கட்டுறதோட சரி. சரி, 26 பெண்ணையும் வடத்தை கழுத்துல போட்டா பாத்தீங்களா? ஓ, பெரிய வடமா? அதோட சரி. யாருட்டு பார்க்கல, சந்திரன் எடுத்துரைக்கல. சரி, 26 பேர் போய் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஒரு சொன்னா, மச்சான் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஏ மாமா எங்க வீட்டுக்கு வாங்கண்ணா. ஏ அத்தா எங்க வீட்டுக்கு வாங்கண்ணா. ஏ அண்ணா எங்க வீட்டுக்கு வாங்கண்ணா. ஒரு என் பேரை சொல்லி அழைக்கிறான். ஒருத்தி அங்கிள். ஏ சந்திரா இங்க வாங்க. ஒருத்தி சொன்ன அங்கிள் இங்க வாங்க. சரி, ஒரு ஏங்க வாங்கங்க அப்படின்னா ஏங்க. ஆமா, ஏங்க நம்ம இருக்க போற எப்பா நம்ம இருக்கோம். ஓஹோ, வர கீழே இறங்கும்பா. அதான் கேட்டேன். இவன் நான் வரமாட்டேன்னு உடம்பு அங்கிட்டு இங்கிட்டு திருவுதான் சந்திரன். சரி, எத்தனை பேருக்கு பதில் சொல்ல? எங்க சொல்ல முடியும்? அப்ப 26 பேருக்கு கோவம் உண்டாகி, அடே சந்திரா, ஏய் சந்திரா, நீ அழகா இருக்க போய் தானடாவா வீட்டுல இருக்கிற. அழகு இருக்க போய் தானடா ஆணவத்துல ஆடுற. இன்றையில இருந்து நீ அழகு கட்டு. மாதத்துல 13 நாளைக்கு தேய்ச்சு போவேன். சரி, 14 நாளைக்கு வளருவேன். ஒரே ஒரு நாள் மட்டும் தாண்டா நீ உருப்படியா இருப்ப. போ. சரி, அள்ளி தட்டுனா மண்ணு. சந்திரன் அழகு கட்டு போயிட்டான். பெரியோர்கள் சொல்லுவாங்கம்மா, என்னம்மா? எந்த சாபத்துக்கு அடிமையானாலும் பெண் சாபத்துக்கு அடிமையாக கூடாது. சரி, ஏன்னா பெண் சாபம் பொல்லாத சாபம்னு சொல்லுவாங்க. ஆமாமா. ஆமா, 26 பெண்ணினுடைய சாபத்துக்கு ஆளாகி, சரி, சந்திரன் அழகு கட்டு, அறுக்கட்டு, திருக்கட்டு, கருத்து கறி குளிச்சு மாதத்துல 13 நாளைக்கு தேஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, 14 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கான். இப்ப இருக்கானா? வளர்ந்த மாதிரி தெரியுது. எங்க வளர்ந்தான்? எங்க வீட்டு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல சந்திரனுக்கு இப்ப 2 கிலோ எலும்பு 4 கிலோ தொலியும் தான் இருக்கு. சரி, மனைவி 27 பேர்ல. மனைவி எக்கச்சக்கமான மனைவில. ஆமா, மாதத்துல ஒரு நாள் மட்டும் முழு நிலவாக பூலோகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறான். சரி, மாதத்துல ஒரு நாள் மட்டும் பூலோகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கான். அந்த 27 மனைவி தொல்லை தாழ முடியாமல், சரி, ஒரு நாளைக்கு பூமி கிளை பேருது. அன்றைக்கு தான் அமாவாசை. ஓ, அன்னைக்கு தான் அமாவாசை. இருட்டாக்கிருவான். இருட்டாக்கிட்டு தாய் மடிக்கு போயிருந்தான். அப்போ இந்த சந்திரனுக்கு இவ்வளவு கதை இருக்கிறது. ஆமாமா. அப்ப இவன் தான் சந்திரனோ? இவனே தான் சந்திரன். அப்ப சந்திரனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். சரி, சந்திரா, என்னையா? எங்களை நல்லாக்கி வையப்பா. நல்லா ஆக்கி வச்சிருக்கேன். நாட்டு மக்களை எங்களையும் நல்லாக்கி வையப்பா. ஏய், இப்ப நல்லா தானப்பா இருக்கும். நல்லா தான் இருக்கும். பின்ன நமக்கு என்ன குறை? இன்னும் என்ன குறை? ஒரு குறை இல்ல. நமக்கு என்ன மறக்கவில்லை. அப்போ அங்க சந்திரனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி, அவர்கள் அத்தலோக தன கேட்டே தலோக வர போதே இந்திரலோகம் ஆனதிலே வருகிறாரே இரண்டோ பேரோ வந்துட்டானே வல்லரக்கே பரமோக கண்ணாரே
உலகம்தான் இந்திரலோகம். சரி சரி அப்படி ரவுண்ட் போட்டு அடிக்குது. ஓ இந்திரலோகம். ஆமா தீபாதரனை காட்டியாச்சு உங்களுக்கு. காட்டியாச்சா எப்படி ஆமா காட்டு தீபாரண காட்டுதாச்சேதான் ஒழுங்கா காட்டணும். ஆமா இதுதான் இந்திரலோகம். சரி அப்போ வல்லரக்க சொன்னா நந்தி தீவா என்ன வல்லரக்கா இதா இந்திரலோகம்னு சொல்றீங்களே. சரி இதுல மேற்க தலை கிழக்க காலு நீட்டி ஒருத்தைய படுத்திருக்கிறான். இவன் யாருன்னு கேட்டான். அவன் தான் தெய்வேந்திரன் வல்லரக்கா. கைலாசத்துல உள்ள தேவாதி தேவுக்களுக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட தெய்வேந்திரங்கிறது தான் அப்பா. இவர்தான் தெய்வேந்திரன் அப்பா. ஓ நந்தி தீவா இவன் தான் தெய்வேந்திரனா? இவன் தான் ஐயா தெய்வேந்திரன். அவன் கால்மாட்டுல ஒரு பெண் இருக்கிறாள். அவள் யாரு? அவள் தான் ராணி. எந்த ராணி? இந்திராணி. அதான் செல்வ ராணியா? இந்திராணிமா இந்திரனோட மனைவி இந்திராணி. இந்திரனோட மனைவி இந்திராணி. நான் பாம்பு ராணியான்னு பார்த்தேன். பாம்பு ராணியும் இல்ல பூனை ராணியும் இல்ல கேட்டேன். அப்போ இந்திரனுடைய மனைவி இந்திராணி. சரி இப்படி ஒரு அழகான பெண்ணை வச்சுக்கிட்டாயா நந்தி தேவா? இந்த வல்லரக்கை பூலோகத்துல வந்த இடத்துல மாற்றான் மனைவி மேல ஆசைப்பட்டான். சரி மனைவி அழகா இருந்தாலும் ஆமா சைலர் குரங்கு இருக்கும். அதுக்கு ஆசைப்பட்டு அப்படியே இறங்கி போயிருவான். பூலோகத்துக்கு வந்த இடத்துல புத்தி தடுமாறி சரி மாற்றான் மனைவி கௌதம ரிஷி மனைவி அகலிகிய தொட்டான். இந்திர அன்றையோட கெட்டான். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்பட்டா, அடுத்தவன் பிள்ளை மேல ஆசைப்பட்டா. இதான்டா அவனுக்கு கதி. சரி இந்திரன் கதி எப்படி வந்துட்டு பாத்தீங்களா? ஆமாமா அப்ப இதான் இந்திரலோகமா? இதான் இந்திரலோகம். இவனுக்கு விளக்கதை இருக்கா நந்தி தேவா? பெரிய கதையா இருக்கு. அதான் கேட்டேன். இப்ப அடுத்த லோகத்துக்கு போயிருவோமே. அடுத்த லோகத்துக்கு செல்வோம். என்று அந்த லோகத்தனை கேடந்தே அடுத்த லோகம் வர போதே லோகம் வரதிலே வருகிறாரே இரண்டு பேரோ நந்தி தேவர் முன்னடக்கே எல்லாரக பித்தோடத்தான். ஐயா நந்தி தேவா நிறுத்துங்கள். சரி ஆமா அடுத்த உலகத்துக்கு வந்திருக்கிறமே. சரி இதுல ஒரு ஆளு 4 முகத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். இவர் யாருன்னு கேட்டா வல்லரக்கன். ஆமா கேட்கும் போது வல்லரக்கா இவர் தான்டா 4 முகத்தை உடைய பிரம்மதேவன். ஆமா இவர்தான் பிரம்மதேவன் அப்பா. நந்தி தீவா என்ன இவர் தான் பிரம்மதேவனா? சரி இந்த பிரம்மதேவனுக்கு இந்த பிரம்மலோகத்துல என்ன வேலை? நம்ம எல்லாரையும் படைக்கிற வேலை. படைக்கிற வேலை. சொலவுல வச்சு படைக்கிற வேலை. இப்ப சொலவே இல்ல. அதான் கேட்டேன். இப்ப எந்த சொலவு இருக்கு? இந்த அரக்குல ஒரு சின்ன சொலவு வருது பிளாஸ்டிக்ல. அது சின்னபடியே ஒரு மிதி மிச்சனே அந்த அளவு பேரு. நாங்க செட்டியாபத்துல பார்த்தோம் சொலவு. விலை கேப்போம். நம்ம ஏரியாவில் எவ்வளவு விலை இருக்கு, அங்க எவ்வளவு விலை இருக்குன்னு கேட்கும். சரி ஒரு சொலவு 375 ரூபாமா. நாங்க நீங்க அருணா பேர்ல வாங்கினானே கேட்டு பாப்பேன். சாப்பிடுறது ஆர்டர் போட்டு சாப்பிடுது. சொலவு எதுக்கு? சரி அது வேலைப்பாடு எதுக்கு அப்படி சொல்லிடு. இது பாத்திரங்கள் வேண்டாம், சிலிண்டர் காலியாவாது, பாத்திரம் எதுவுமே அழுக்காவாது. நம்ம தொழிலுக்கு டைம் இல்ல. கேளுங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டு அப்படியே இலையத்துக்கு துறப்பட்டுலாம். உங்களுக்கு வீட்டுக்கு போனோடனே சமையல் பண்றதுக்கு மருமக இருக்கா, பிள்ளைங்க இருக்காங்க, பாப்பாங்க. சரி நாங்க வீட்டுக்கு போனா சமையல் பண்றது யாரு? நாங்க 2 பேர் தான் இருக்கோம். வெளில முடிச்சிட்டு வீட்டுக்கு போனோடனே பேசாம தூங்கற வேண்டியது. அப்புறம் பசிக்கும் போது ஒரு ஆர்டர் போட்டு அதில் ஒரு சாப்பாடு 2 சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டது. காலம் மக்கள் எங்க போய்கிட்டு இருக்காங்க? காலம் கம்ப்யூட்டர் காலம். காலம் அப்படித்தான் இருக்கு. மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஓ மக்கள் தான் மாறிக்கிட்டு இருக்காங்களோ? அப்போ அந்த பிரம்மதேவனுக்கு நம்மளை எல்லாம் படைக்கிற வேலை. ஆமா படைக்கிற வேலை. ஆடு மாடு பச்சி பறவைகள். பச்சி போண்டா அந்த பச்சி அல்ல, பறவைகள். நீங்க சாப்பிட யாவத்தில இருக்க கூடாது. எம்மா காக்கா குருவி அப்படி சொன்னா தெரியுமா? உயிர் வாழ்றதே சாப்பிடுறதுக்கு தானம்மா. பச்சி பறவைகள் சொன்னா அந்த மிருகங்களை சொன்னேன். பறவைகள் மிருகங்கள் சரி அனைத்து நம்மளையும் படைக்கிறது பிரம்மதேவன் வேலைதான். ஆமா அப்ப இவர் வேலை நீங்க எல்லாம் சொல்றது விவரமா சொல்லுங்க. சரி